அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் நியூ சிலபஸ் படி யூனிட் 7 இருக்கு இல்லைங்களா, அதில் அறநூல் தொடர்பான செய்திகள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார் நான்மணி கடிகை பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பழமொழி 400. அதுக்கு முன்னாடி பாருங்க, தமிழ் இப்போ யூனிட் 7 தமிழ் இருக்கு இல்லைங்களா, அதில் தமிழ் பணி செய்தவர்கள் தமிழ் சான்றோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தோப்போ மீனாட்சி சுந்தரனார், ஊவேசா, லக்குவனார், அகர முதலி இது எல்லாமே பார்த்துருக்கு. யூனிட் 7 அந்த தமிழ் யூனிட் 7 டாப்பிக்கில் பிளேலிஸ்டில் இருக்குது, போய் எல்லா வீடியோவும் பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார். பழமொழியை முதுசொல் சொல்றது தொல்காப்பியர் பழமொழியை என்னன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி பாருங்க, சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூல் பழமொழி 400. முக்கியமாக பாருங்க, வரலாற்று செய்திகள் சொல்றதும் பழமொழி 400 தான். சங்ககால மன்னர்கள், புலவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி சொல்ற நூலே பழமொழி 400. நெக்ஸ்ட் பாருங்க, சிறப்பாயிரமும் அந்த கடவுள் வாழ்த்தும் தனியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நூலில் 399 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 401 பாடல்கள் இருக்கு. ஆல்ரெடி நீதி நூல்களில் 2 பார்த்தோம் இல்லைங்களா, நாலடியார் இருக்கு, அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறளுக்கும் நாலடியார் இருக்கு. அதுக்கப்புறம் நீதி நூல்களில் புகழ்பெற்ற நூலே பழமொழி 400. அடுத்தது பாருங்க, பழமொழியினுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையினார். அவரை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நூற்குறிப்பில் ஆசிரியர் மூன்றுரை அறையினார். இவர் சமயம் என்ன சமயம் அப்படின்னா சமண சமயம். நாலடியாரும் பழமொழி 400 சமண சமயம். நேற்று பார்த்த நான்மணி கடிகை மட்டும் வைணவம். நூற்றாண்டு பாருங்க, 4ஆம் நூற்றாண்டு. நான்காம் நூற்றாண்டு. ஊர் மூன்றுரை அரையனார் அவருடைய ஆசிரியர் பேரு. அந்த மூன்றுரை இருக்கு இல்லைங்களா, அது அவருடைய ஊர் பெயர். அரையன் என்பது அரசனை குறிக்கலாம் அல்லது குடிபெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டும் சேர்ந்து தான் மூன்றுரை அரையனார். பாடல்கள் 400 பாடல்கள், வெண்ப வகை பாடல்கள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 3 பார்த்ததுல இதுவும் வெண்ப வகை பாடல்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, வேறு பெயர்கள் என்னென்ன பழமொழி 400 சொல்றோம் அப்படின்னா பழமொழி, முதுசொல், அதுக்கப்புறம் உலக வசனம். உலக வசனம் என அழைக்கப்படுவது எந்த நூல் அப்படின்னாலும் பழமொழி 400. நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழி 400 முக்கிய அடிகள். கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம். இந்த கொஸ்டின்லாம் ப்ரீவியஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம். அடுத்தது பாருங்க, ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றலின் கேட்டலே நன்று. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். இது கல்வியினுடைய சிறப்பு பற்றி சொல்லுது. கல்வியின் சிறப்பு சொல்றது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஒன்றாக மூன்றிலோ இல். இந்த பாட்டு இங்க லாஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, மாறி என்று இன்றி வரந்திருந்த காலத்தும். இது ஃபர்ஸ்ட் லைனா வரும், இது லாஸ்ட் லைனா வரும். ரெண்டும் விருந்தோம்பல் பத்தி சொல்லுது. இங்க எப்படி ஆற்றவும் கற்றார் அறிவுடையான்னு சொல்லிட்டு கல்வியின் சிறப்பை பத்தி சொல்லுதோ, அதே மாதிரி இந்த 2 லைனும் விருந்தோம்பல் பத்தி சொல்லுது. அடுத்தது பாருங்க, நாடு நமரென்று நன்கு புறந்தாரை. இதுவும் பழமொழி 400 முக்கிய அடிகள். இப்போ நீங்க படிக்கும் போது நிறைய லைன் படிப்போம். இப்போ நாலடியாருக்கு நிறைய லைன், நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு லைன் படிக்கும் போது அது பழமொழி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சு மட்டும்தான் நிறையா லைன் படிக்கும் போது நமக்கு இந்த லைன் கேட்டால் பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, மேற்கோள்கள். மேற்கோள் எல்லா டாப்பிக்குமே நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அணி எல்லாம் ஆடையின் அப்படின்னா அணின்றது ஒரு அழகு, அது ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போதான் மேற்கோள்களும் எல்லாமே ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் மேற்கோள் பாருங்க, அணி எல்லாம் ஆடையின் பின். இது ஒரு மேற்கோள். அடுத்தது இறை தோறும் ஊரும் கிணறு. இது ஒரு மேற்கோள். கடன் கொண்டும் செய்வார் கடன். கற்றலின் கேட்டலே நன்று. குலவிச்சை கல்லாமல் பாகப்படும். இது ஒரு பழமொழி. குன்றின் மேலிட்ட விளக்கு. தனிமரம் கொடாதல் இல். திங்களை நாய் குறைத்தற்று. நிறைக்குடம் நீர் ததும்பல் இல்.
இதெல்லாம் வந்து பழமொழி சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி ஞாபகம் வந்துடும். சப்போஸ் ஒரு சில இது ஞாபகம் வராதது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நுணலும் தன் வாயால் கெடும். அடுத்தது பாருங்க, புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலமை, பொதுமக்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். இது வந்து பழமொழியினருடைய மேற்கோள்கள். பாம்பரியும் பாம்பினக்கால். ஓகேங்களா, பாம்பரியும் பாம்பினக்கால். முறைக்கு மூப்பு இளமைக்கல். இது வந்து யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா கரிகாலன் பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 1000 காக்கை கோர்கள். ஓகேங்களா, இதுவும் வந்து பழமொழியினருடைய மேற்கோள். இது முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட பழமொழி மாதிரி இருக்கு. சப்போஸ் கீழே வரதெல்லாம் பாருங்க, 1000 காக்கை கோர்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வந்து பழமொழி 400 ஞாபகம் வர மாதிரி ஏதோ ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, முள்ளினால் முள் களையுமாறு. இது வந்து பழமொழியினருடைய மேற்கோள்கள். இப்போ நேற்று அதுக்கு முன்ன நாள் 2 பார்த்ததுலேயும் இந்த மேற்கோள்கள் வந்து நிறைய இருக்கு, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறதே வந்து 2012 2024 வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். இதில் இருக்கிறது எல்லாமே இப்போ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொன் திரிந்து கொண்டு புகவாக நல்கினால் பழமொழி 400. இதில் வந்து புகவாக என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உணவு. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க, பொன் திரிந்து கொண்டு புகவாக நல்கினால் இது பழமொழி 400. இதில் புகவாக என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உணவு. அடுத்தது பாருங்க, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் ஆப்ஷன் சி பழமொழி 400 தான். ஆற்றுனா வேண்டுவது இல். இவ்வடியின் பொருள் கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். கல்வி கற்ற யாருக்குமே வந்து எங்கே போனாலும் அவங்களுக்கு உணவு மாதிரி கல்வி கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லைனு. அதனால் ஆற்றுனா வேண்டுவது இல், இவ்வடியினுடைய பொருள் ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்தது பாருங்க, மூன்றுரை அறையினார் என்ற பெயரில் அறையினார் என்னும் சொல் பொருள் அப்படின்னு கேட்டால் அரசன். ஓகேங்களா, அறையினார்ன்றது அரசனை குறிக்கும் அல்லது குடிப்பெயரை குறிக்கும் சொல்லி பார்த்தோம். அதனால இங்க ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஆற்றுனா வேண்டுவது இல். இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் வழிநடை உணவு. ஓகேங்களா, ஆற்றுனா என்பதன் பொருள் ஆப்ஷன் பி வழிநடை உணவு சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்த நூல் எது அப்படின்னாலும் ஆப்ஷன் ஏ பழமொழி 400. அடுத்தது பாருங்க, கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்து அமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யாருனாலும் ஆப்ஷன் பி மூன்றுரை அறையினார். பழமொழி 400 ஆசிரியர் வந்து மூன்றுரை அறையினார். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தொடரை நூலுடன் பொறுத்துக. தொடர்கள் கொடுத்துருக்காங்க, நூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தொடர் பாருங்க, ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றது என்ன நூல்னா பழமொழி 400. அடுத்தது பாருங்க, நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா நாலடியார். மனைக்கு விளக்கும் மடவாள், நான்மணி கடிகை. ஓகேங்களா, அன்பின் வலியது உயிர்நிலை, திருக்குறள். அப்போ இப்படி பார்க்கும்போது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 3142 சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அது பொறுத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் திரிக்கடிகம், அதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். அடுத்தது பாருங்க, ஆசாரக்கோவை, அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்தது பாருங்க, பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அறையினார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சரியான பதில் 2143. இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். பழமொழி பற்றி பழமொழி 400 வந்து புக் கண்டென்ட் எங்கே இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் தேடி தொகுத்து கொடுத்தாச்சு. நல்லா படிங்க சரிங்களா. நம்ம வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமியில் நியூ சிலபஸ் படி குரு 4க்கு டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. குரு 4 படிக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா ஒரு சிறப்பான பிடிஎஃப், அதாவது டெஸ்ட் மெட்டீரியல், இது மாதிரியும் வீடியோ வடிவில் கிளாஸும் உங்களுக்கு கொடுப்போம்.
நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது டவுட்டு அப்படிங்கும்போது 8012781561 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.